மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அரசை அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்து சிறப்பான முறையிலே வழிநடத்துகிறார்கள். உலகத்தரமான மருத்துவ சேவை, உயர்தர சிகிச்சை முறை, அதிநவீன சிகிச்சை உபகரணங்கள் என பல்வேறு காரணங்களால் தமிழகம் மருத்துவத்துறையில் சிறந்து வழங்குகிறது. உலகம் முழுவதும் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது தமிழகத்தில் ஒரு எளிமையான முதலமைச்சர், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சர், அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்திலே அதிகமான விருதுகளை பெற்றுத் தந்து தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உயர்த்திய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா நேரத்திலே தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக வந்து ஆய்வு செய்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தினார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 53,420 நபர்கள் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டு 52,188 நபர்கள் பூரண குணமடைந்துள்ளார்கள். வலுவான சுகாதார கட்டமைப்பு மற்றும் முதல்வரின் போர்க்கால நடவடிக்கை, திட்டமிடுதல் இன்று கொரோனா பாதிப்பு கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் தொடர் பணியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி கொரோனா தடுப்பூசி மருந்துகளான கோவிஷீல்டு, கோவேக்சின் ஆகியவற்றை போடுவதற்கான பணி தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஜனவரி 16 மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தொடங்கி வைத்தார்கள். அது தொடர்ச்சியாக நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றிற்கு எதிரான தடுப்பூசி முகாம் இப்பொழுது நடைபெற்று இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டது. இதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மட்டும் 40,600 தடுப்பூசிகள் வரப்பெற்றுள்ளது. இதற்கென 105 குளிர்சாதன தடுப்பாளையம் அரசு மருத்துவமனை, நல்லெட்டிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 4 மையங்களில் முதற்கட்டமாக இத்தடுப்பூசி வழங்கும் முகாம் நடைபெறுகிறது. இத்தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலம் 57,004 நபர்கள் கோவின் ஆப் மூலம் தற்போது வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மையத்தில் 100 பேர் வீதம் 400 நபர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசிகள் போடப்பட உள்ளது. முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களான சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கும் இத்தடுப்பூசிகள் போடப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர், 34 மருத்துவ அலுவலர்கள், 37 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என 100 நபர்களுக்கு இங்கு தடுப்பூசி போடப்படுகின்றது. இதற்கான மத்திய அரசு கோவின் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறது. அதில் பதிவு செய்தவர்களுக்கு இது தடுப்பூசி போடப்படுகிறது. முதல் டோஸ் போட்ட பின்பு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அதுக்கு பின்னால் 28 நாட்களுக்கு பின்னால் செகண்ட் டோஸ் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 14 நாட்களுக்கு பிறகே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இதுலேயும் அந்த டோஸ் போட்டவங்களுக்கு இங்கேயே வந்து நம்ம டீன்கிட்ட வந்து அந்த நாடு கலெக்டர் பேசணும். அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் வச்சுருக்காங்க. ஒரு டோஸ் போட்டதுமே கிரீன் மார்க் டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 28ஆவது நாளில் அவங்க வராட்டி கூட இங்கேருந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். இவங்க ஃபாலோ பண்ணி அவங்களை வர வச்சு அடுத்த போட்டதும் அடுத்த டிக்கா கிரீனில். இப்படி சரியான முறையில் நம்முடைய அரசு மருத்துவமனை, நம்முடைய டீன் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 18 வயதை எட்டியவர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் நிலையில் உள்ள தாய்மார்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது. முதற்கட்டமாக எந்த தடுப்பூசி மருந்தை பயனர் பெறுகிறாரோ அதே மருந்தை தான்
இரண்டாவது டோஸ் பெறும்போது அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கம்பெனி டிஃபரன்ஸ் இருக்கும். எந்த மருந்து போடணும் அதே தான் அடுத்தது செகண்ட் டோஸ் போடணும். தொற்றிலிருந்து மீண்டவர்கள் குறைந்தபட்சம் 4 முதல் 8 வார இடைவெளியை தடுப்பூசியை போட வேண்டும். இடைவெளியில் கொரோனா தடுப்பூசிக்கும் வேறு தடுப்பு மருந்து பெறுவதற்குமான இடைவெளி 14 நாட்கள் இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தடுப்பூசி போடுவதற்கு முன்னதாக ஒத்திகை மற்றும் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் போதிய பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசியால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. தடுப்பூசி பற்றி பரிட்சார்த்த முறையில் தடுப்பூசி போட்டு பரிசோதித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு இது தொடர்ந்து இது ஃபாலோ பண்ணும். நீ அடுத்த டைம் அந்த 28 நாளைக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வந்துடும். ஊசி போட்டுக்கிறவங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி படிவங்கள் இல்லை, அவங்க வில்லிங்னஸ் தானே, அவங்களே வந்து போடுறாங்க. ஆப் இதாக இருக்கு.